கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலோ மேடானாலோ, காடானாலோ மேடானாலோ, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலோ மேடானாலோ, காடானாலோ மேடானாலோ, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலோ மேடானாலோ, காடானாலோ மேடானாலோ, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. சீயோன் வாசிய தளராது, அழைத்தவர் என்றோ உண்மையுள்ளவர். சீயோன் தளராது, அழைத்தவர் என்றோ உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டான், அன்பின் தேவன் மறக்க மாட்டான். ஆறுதல் கரங்களால் அழைக்கின்றார், ஆறுதல் கரங்களால் அழைக்கின்றார். காடானாலோ மேடானாலோ, மேடானாலோ, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலோ மேடானாலோ, காடானாலோ மேடானாலோ, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலோ மேடானாலோ, காடானாலோ மேடானாலோ, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலோ மேடானாலோ, காடானாலோ மேடானாலோ, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தருக்கு பின்னாடி ஏதோ நம்ம சொல்றது ஒரு நல்லது நடக்கும், ஒரு நல்லதுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால நம்ம ஆண்டவருக்கு பின்னாடி போகிறதில்ல. எனக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சால் கூட நான் ஆண்டவருக்கு பின்னாடி என்ன செய்வேன், நான் கடந்து போகுவேன். அப்போ ஆண்டவருக்கு பின்னாடி போகிறதுன்னா ஆண்டவரை பின்பற்றி போகிறது, ஆண்டவரை பின்பற்றி போகிறது. இன்றைக்கி ஆண்டவரை பின்பற்றி போகிறதுனா ஆண்டவரை செய்ய சொல்கிற மாதிரி நம்ம செய்யறது, ஆண்டவரை செய்ய சொல்கிற மாதிரி நம்ம செய்யறது. அப்போ ஆண்டவர் செய்ய சொல்கிறது ஒருவேளை என் கண்ணுக்கு எப்படி தெரியலாம், நல்லா இல்லாததை கூட தெரியலாம், இல்லை எப்படி இருக்குன்னு தெரியாமல் கூட போகலாம். ஒருவேளை எப்படி தெரியலாம், அது கண்ணுக்கு நல்லது இல்லாதது போல கூட என்ன செய்யலாம், எனக்கு தெரியலாம். இல்லை சில வேளையில் அது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாமல் கூட போகலாம். ஆனால் எனக்கு நல்லதுன்னு தெரியுதோ தெரியலையோ, ஸோ அது நல்லதாக இருக்குமான்னு தெரியுமோ தெரியலையோ, நல்லதாக இருக்குன்னு தெரியுமோ தெரியலையோ, ஆனால் ஒருவேளை நல்லதாக இல்லாமல் கூட அது இருக்கலாம், இல்லை நல்லதாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படியோ நான் ஆண்டவர் சொல்கிறத மாதிரி என்ன செய்வேன், நான் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இருந்துட்டால் போதும், அந்த முழு சந்ததியையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எதுனாக்க முழு சந்ததியும், ஒரு முழு சந்ததியும், ஒரு முழு சந்ததியும் ஆசீர்வதிக்க, ஒரு முழு குடும்பமே இல்லை முழு சந்ததியை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கறத விட, ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர், ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர், நான் சொல்கிறது நல்லதோ கெட்டதோ, நான் சொல்கிறது நல்லதோ கெட்டதோ, கர்த்தர் சொல்கிறார் நான் செய்கிறேன், அது நல்லதாக இருந்தாலும் நான் செய்வேன்,
அது கெட்டதாக இருந்தாலும் நான் செய்வேன். அப்படி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அதை நான் என்ன செய்வேன், நான் செய்வேன்னு சொல்கிற ஒரே ஒரு நபர் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம காணப்பட்டுட்டோன்னா நம்ம முழு சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை, தடையே கிடையாது. ஆண்டவருக்கு தடையே கிடையாது. எப்படிப்பட்ட நபர்கள்? நல்லதோ கெட்டதோ, அது நல்லதோ கெட்டதோ, என் கண்ணுக்கு அது நல்லதாக கூட தெரியாமல் இருக்கலாம், இல்லை நல்லதாகவும் படலாம், இல்லை நல்லதாக இல்லாத கூட தெரியலாம். மேக்சிமம் கத்திரமலை செய்ய சொல்கிறது நல்லதாக தெரிவதற்கு வாய்ப்பு குறைவு தான். நமக்கு நல்லதாக செய்கிறது, இது நல்லது அதனால் இதை செய்ப்பா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுகள் தான். அது மேக்சிமம் சிலதாக இருக்கும். ஆனால் என் கண்ணுக்கு அது நல்லது இல்லாததை போல தெரியலாம். பட் அது நல்லது இல்லாததாக இருந்தாலும் நான் அதை செய்வேன். என் கண்ணுக்கு அது நல்லதாகவே தெரியல, இல்லை எனக்கு அது நல்லதாகவே சொல்றது படலை, ஆண்டவர் சொல்கிறது நல்லதாகவே எனக்கு படலை அப்படின்னா கூட என்ன செய்வேன், கர்த்தர் சொல்கிறாரு நான் செய்வேன் அப்படின்ற செய்கிற ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் இருந்துட்டார்னா அந்த முழு சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன இல்லைன்னா தடை இல்லை. ஆனால் இன்றைக்கி அநேகம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு நல்லதாக இருந்தால், நமக்கு நல்லதாக தோணுனா அதை நம்ம செய்வோம். அது நமக்கு நல்லதாக தோணலை அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம அதை செய்ய மாட்டோம். இப்படி செய்கிற ஒரு நபரை எந்த விதத்திலும் தேவன் என்ன செய்ய முடியறது இல்லைன்னா ஆசீர்வதிக்கிறதே முடியல. இதுக்கு 128 சங்கீதம் முதல் வசனம் ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தக்கூடிய ஒரு வசனம். 128 சங்கீதம் முதல் வசனம் ரொம்ப பொருத்தமான வசனம். என்ன வசனம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். அந்த வழி எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த வழி அப்படின்னா அவர் நடந்துக்கிற விதம், அவர் நடக்க சொல்கிற விதம். யார்? ஆண்டவர் நடந்த விதம், இல்லை ஆண்டவர் நடக்க சொல்கிற விதம். நன்னு ஆண்டவர் நடந்த விதத்தில் நம்ம நடந்தாலும் சரி, இல்லை ஆண்டவர் நடக்க சொல்கிற விதத்தில் நடந்தாலும் சரி, அந்த நடக்க சொல்கிறதும் அவர் நடந்ததும் ஒருவேளை எப்படி கூட தெரியல, நமக்கு சரியாக இல்லாததை போல கூட தெரியலாம், இல்லை நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையாது என்பதை போல கூட தெரியலாம். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ. அப்போ அந்த வழி எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த வழி எனக்கு புரியலாம், புரியாமல் போகலாம், இல்லை எனக்கு அது நல்லதாக படலாம், நல்லதாக இல்லாத போல தெரியலாம், இல்லை எப்படி இருக்குதுன்னே தெரியாத இருக்கலாம். ஒன்று எப்படி இருக்குன்னே தெரியாது, ரெண்டாவது எப்படி அது நல்லாவும் இருக்கலாம், இல்லை நல்லது இல்லாமலும் இருக்கலாம். இப்போ ஆபிரகாம் உணவு ஈசா கொண்டு பலி செலுத்துன்னு சொன்னார். இதை உலகத்தின் பார்ல பார்த்தா இதை போல மோசம் எங்கேயுமே கிடையாதுன்னலாம், இதை போல மோசம் எங்கேயுமே கிடையாதுன்னலாம் இல்லையா? அது எப்படி தோணாது? வேறு யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் அதை என்ன செஞ்சிருக்கவே 100% செஞ்சிருக்கவே முடியாது. ஆனால் அவர் பார்வைக்கு எப்படி தெரியுது? இதை செய்ய சொல்கிறாருன்னா இதில் ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தனை செய்ய சொல்கிறது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியுதோ தெரியலையோ, இல்லை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அவர் சொல்கிறாரு நான் செய்கிறேன், அவர் சொல்கிறாரு ஒரு செய்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறத என்ன பண்ணுறேன் அப்படியே என்ன செய்கிறேன், அதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் செய்யும்போது தான் என்ன உண்டாகுது? ஒரு ஆபத்தை விடலை, ஒரு ஆசிபத்தை தான் விடுறார் இல்லையா? அனனியா மிசாவில் ஆசிரியவன் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காம போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, தப்புவிச்சாதான் எங்களை தப்புவிக்குமார், அதோடு நிறுத்திட்டு இருந்தால் ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்லையா? தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் ஆராதி நேபுகாத் நேச்சாரு, நீங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்லுங்க அவசியமே இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் தப்புவிக்காம போனாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா எங்களை நெருப்பில் போட்டு காப்பாற்றுறதும் எங்களுக்கு அது நல்லதாக இருக்கும், இல்லை எங்களை அந்த நெருப்பை சேர்த்து அழிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் என்ன? அவர் சொல்கிறாரு நாங்கள் செய்கிறோம், அவர் சொல்கிறாரு நாங்கள் செய்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பின்பற்றுதல் தான் இன்றைக்கி தேவன் என்ன செய்கிறாருன்னா எதிர்பார்க்குறார். அதான் காடானாலும் மேடானாலும் கர்த்தரேனா, காடு பயங்கர காடு, காட்டில் போச்சோன்னா எல்லாருக்குமே கஷ்டம், மேட்டில் போச்சோன்னா எல்லாருக்குமே கஷ்டம், ரெண்டுமே கஷ்டம்தான் இல்லையா? அவர் சொல்கிறாரு எனக்கு கஷ்டன்றதுனால நான் என்ன செஞ்சிட மாட்டேன், பின்பற்றாமல் விட்டுற மாட்டேன். எனக்கு நல்லதாக தெரியுதோ கெட்டதாக தெரியுதோ எனக்கு அதை பற்றி அவசியமே இல்லை,
நான் தெரிய வேண்டிய அவசியம், எனக்கு தெரியவும் தேவையில்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறேன், அதனால் எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமாக கர்த்தரை பின்பற்றக்கூடிய ஒரு நபர்களாய் நம்ம இருக்கணுன்றது தேவனுடைய அசைக்க முடியாத ஆசை. அதை தான் யோபுன்னு சொன்ன, என்னது, நீ என்ன வேணா செய்ப்பான், அவன் என்ன செய்யவே மாட்டான், அசையவே மாட்டான். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நீ என்ன வேணாலும், பிசாசு என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, அவன் உயிரை மட்டும் விட்டுரு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனால் என்ன செய்யவே முடியாது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த கண்மூடித்தனமாக ஆண்டவரை பின்பற்றுறதுல யோபம் ஒருத்தர் இல்லையா. எல்லாமே போயிடுச்சு, மனைவியும் சொல்லிட்டா, நீயே போயிடுப்பான்ட்டா. ஆனால் அப்பயும் சொல்கிறார், என்னம்மா கர்த்தர்கள் நன்மையை பெற்றோம், அவர்கள் தீமையை பெறுவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுப்பா, நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் என்ன செஞ்சார், அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் எடுத்தார், நம்ம என்ன செய்யல, ஒன்றுமே வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. அதனால் ஏன் கஷ்டப்பட்டுக்கிற, அதனால் ஏன் வரும்போது என்ன செய்யலை, அம்மா வைத்து வரும்போது என்ன செய்யலை, ஒன்றும் கொண்டு வரல, திரும்ப மண்ணுக்கு போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. கொடுத்ததெல்லாம் யார், பாதத்தை நெய்யில் கழுவக்கூடிய அளவுக்கு கொடுத்ததெல்லாம் யார், அவர் இல்லையா. பாதத்தையே நெய்யில் கழுவக்கூடிய அளவுக்கு கொடுத்தது அவர். இருக்கிறதுல எல்லாரை விட உயரத்தில் வச்சது அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு, அவர் கொடுக்கறதுக்கு அவர் எடுக்கிறது நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிற, விட்டு வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக சொல்கிற 19 சொல்கிறாரு, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் கர்த்தர் என்ன செய்வேன், நம்பிக்கையாக இருப்பேன். என் தோல் முதலான அழுகே போயிட்டா கூட சரியே, என்ன எப்படி இருப்பேன், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போனா கூட சரி, நான் இப்படி தான் இருப்பேன். அவ்வளோதான். ஏன் கண்ணாலே நான் என்ன செய்வேன், நான் அவ்வளோ ஒரு பின்பற்றுதல் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அது நல்லதோ கெட்டதோ, அது நல்லதா இருக்குன்னு எனக்கு அவசியமும் இல்லை, இது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆகமத்து என்ன கர்த்தர் சொல்றாருன்னா செய்கிறேன். இப்படி ஒரு கண்மூடித்தனமாய் கர்த்தரை பின்பற்றக்கூடிய நபரைகள் தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அந்த சந்ததி முழுசும் தேவனை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நல்லதா கெட்டதான்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நல்லதா இருக்கிறதை போல தெரிஞ்சா செய்கிறதும், எதுக்கு நமக்கு கெட்டதா இருக்கிறத போல தெரிஞ்சாக்க அதை விடுறதும் இருக்கிற நபராக இருந்தால் அந்த சந்ததியை ஒரு நாளும் தேவன் என்ன செய்ய விரும்பலைன்னா ஆசீர்வதிக்க விரும்பலை. 2 பேரை சொல்லி முடிச்சிடுறேன். நான் பேசணும்னு நினைக்கலாம், ஆனால் அந்த பாட்டை திரும்ப வரும்போது அந்த வரி காடானாலும் மேடானாலும் கத்தரி அது திரும்ப கொஞ்சம் சிந்தனை வந்துட்டு இருந்துச்சு. ஏதோ கத்தை செய்ய நினைக்கிறான்னு தான் கொஞ்சம் யோசனைக்கும் போது கத்தை ஆழமாக உணர்த்துறார். என்ன உணர்த்துறாருன்னா, கண்மூடித்தனமான பின்பற்று, கண்மூடித்தனமாக கண்ணை மூடின்னு என்ன பின்பற்று, நான் சொல்கிறத கண்ணை மூடின்னு செஞ்சிரு. நல்லதா கெட்டதா அதெல்லாம் என்ன பண்ணாத, நீ ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை, ஆராய்ச்சி பண்ணவும் தேவையில்லை, ஆராய்ச்சி பண்ண அவசியம் உனக்கு இல்லை. அது நல்லதாக இருந்தால் நம்ம செய்யலாம், ஒரு நமக்கு அது கெட்டதாக இருந்தால் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடாத, நீ விட்டுடாத. ஏன்னா உன் முழு சந்ததின்னு ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். அதான் காலை கத்த இந்த முதல் நாளில் கத்த தீர்க்கமாக சொல்கிறது, உன் முழு சந்ததியையும் என்ன செய்ய விரும்புகிறேன், உன்னை மட்டும் இல்லை உன் முழு சந்ததியையும் நான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், முழு சந்ததியையும் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். அந்த 127 3 பார்க்கலாம் இல்லையா, அந்த சந்ததி முழுசும் பார்க்கலாம் இல்லையா. ஒன்று அவர் மனைவின்னு சொல்லலாம், 2 அவருடைய பிள்ளைகள், 4 கடைசி வசனம் சொல்லவாரு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை, உன் பிள்ளைகளின் பிள்ளைகள். அப்போ முழு அதான் முழு சந்ததின்னு சொல்கிறேன். இதில் பார்த்தா அந்த கல்யாணத்தில் கேக் வெட்டுவாங்க இல்லையா, கல்யாணத்தில் எப்பயுமே அந்த 3 அடுக்கு கேக் வெட்டுவாங்க, அது அப்படி வெட்டுறது, அது 128 அதுதான் அதனுடைய இது 128 சங்கீதம் தான் அந்த 3 அடுக்கு கேக் வெட்டுறது. கல்யாணத்தை ரிசப்ஷன் என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவர்படி கல்யாணம் பண்ணால் 3 அடுக்கு கேக் என்ன செய்வாங்க, வெட்டணும். அதான் அந்த 128 என்ன, நீ உன் பிள்ளை உன் பிள்ளைகளின் பிள்ளை. அந்த கேக் என்ன அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், உன்னை ஆஸ்வதிக்கிறேன், உன் பிள்ளையை ஆஸ்வதிக்கிறேன், உன் பிள்ளைகளின் பிள்ளையை அதான் அந்த 3 அடுக்கு கேக். அப்போ உன் சந்ததி என்ன செய்ய விரும்புகிறேன், கேக் விடுறது ஒரு சந்தோஷத்தை அடையாளம் இல்லையா. இந்த 3 தலைமுறையும் என்ன செய்ய வைக்க விரும்புகிறேன், சந்தோஷமாக வைக்க விரும்புகிறேன், அதுக்கு தான் வைக்கிறது. அது மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல அப்படி வெட்டுவாங்க, ஒரு சில இடத்துல ஒரே கேக் வெட்டி முடிச்சுடுவாங்க, அது எப்படியோ சரி அவங்க பாடு. ஆனால் 3 அடுக்கு கேக் வெட்டுறதுனா இதனுடைய அடையாளம், அதனுடைய அர்த்தம், நீ உன் பிள்ளை உன் பிள்ளைகளின் பிள்ளை, இந்த 3 சந்ததி அதான் முதல்ல. ஆனால் கேக்கு வெட்டும் போது எப்படி வெட்டணும், மேலே வெட்டக்கூடாது, கீழே தான் வெட்டணும். ஏன் வெட்டணும்னு சொன்னால், கீழே தான் நீ, அடுத்தது உன் பிள்ளை,
அடுத்தது உன் பிள்ளை இல்லையா? நீ உன் கேட்க வெட்டி கொண்டாடிடு, உன் பிள்ளை சந்தோஷம் நீ என்ன பண்ணிடக்கூடாது, நீயே கொண்டாடிடக்கூடாது. உன் பிள்ளை சந்தோஷத்தை நீ என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டாடிடக்கூடாது. அது உன் பிள்ளை, அது உன் பிள்ளைக்கு வச்ச ஆசீர்வாதம், அதை நீ எடுத்துடக்கூடாது. உன் ஆசீர்வாதம் கீழே இருக்குது, அதை கீழே தான் வெட்டணும் சரியா? ஆனால் வெட்டும்போது எப்படி வெட்டுறாங்கன்னு தெரியல, ஆனால் அப்படி தான் வெட்டணும். அதான் வேதத்தின்படி ஒழுங்கு, வேதத்தின்படி ஒழுங்கு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த சந்ததி உன்னை ஆஸ்வதிக்கிறேன், உன் பிள்ளையும் ஆஸ்வதிக்கிறேன், உன் பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிறேன். அப்போ அந்த முழு சந்ததியும் ஆஸ்வதிக்க என்னையா காரணம் அப்படின்னா, அதான் அந்த முதல் வசனம் என்ன, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் சொல்லல, நடக்கிறவன். அதான் தேவன் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் எதிர்பார்க்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் என்னை கண்மூடித்தனமாக பின்பற்றிட்டாங்கன்னா அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறது எனக்கு தடையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி மேக்சிமம் என்ன செய்ய விரும்பலைன்னா, நம்முடைய பார்வைக்கு நலமாக இருந்தால் கூட இன்றைக்கி அதை செய்வதற்கு ரொம்ப யோசிக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இன்றைக்கி வந்திருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு நல்லதாகவே தெரிஞ்சால் கூட, கர்த்தர் சொல்கிறது நல்லதுக்குன்னு தெரிஞ்சால் கூட அதை செய்வதற்கு இன்னைக்கு மேக்சிமம் செய்வதற்கு முன் வருகிறது இல்லை என்பது ஆவிக்குரிய வட்டாரத்தில் மறைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மைகள். மறைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மைகள். இதில் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நம்ம கண்ணுக்கு இது நல்லது, இது தேவன் சொல்கிறது, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தான் என்ன செய்கிறாரு இதை சொல்கிறாரு, நம்ம ஆசீர்வாதத்துக்காக தான் இதை என்ன செய்கிறாரு இதை செய்ய வைக்கிறாரு, இது நமக்கு பிளெஸ்ஸிங்கு தான், இது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்களுக்கு நல்லா தெரிகிறத கூட இன்றைக்கி நம்ம செய்வதற்கு ரொம்ப யோசிக்கிற ஆவிக்குரிய வட்டாரங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள் பெருகிக்கொண்டே போகிறது என்பது மறைக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் ஆழமாக விரும்புகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். என்ன விரும்புகிறா? கண்மூடித்தனமான பின்பற்றிடு, கண்ணை மூடி பின்பற்றிடு. அதாவது கண்ணை கல்லை கட்டின கிணத்துல இறங்குறத போல, கண்ணை மூடின கிணத்துல இறங்குறத போல என்ன பண்ணிடு, கண்ணை மூடின்னு நான் சொல்கிறத நீ செஞ்சுடு, உன் சந்ததி முழுசையும் நான் ஆசிர்வச்சிடுவேன். பட் என்னை கண்மூடித்தனமாக பின்பற்ற ஒரு ஆள் கூட கெட்டு போனதா வேறவே இல்லை, சரித்திரமே இல்லை. ஆனால் நல்லதா கெட்டதா பார்த்து செஞ்சவன் ஆசிர்வதிக்கமா போனதா சரித்திரம் உண்டு. ஆனால் கண்ணை மூடி பின்பற்றினவன் கெட்டு போனதா இந்த பைபிள் என்னவே கிடையாது, சரித்திரமே கிடையாதுப்பா அப்படின்னு கர்த்தனுக்கு ஆழமாக என்ன செய்கிறார்னா நமக்கு தேவன் உணர்த்துறார், ஆழமாக கர்த்தர் உணர்த்துறார். அதான் அந்த கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அதை யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது சின்னவனா பெரியவனா, அவன் படித்தவனா படிக்காதவனா, அறிவு இருக்கா அறிவில்லையா, திறமை இருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒன்னே அவனு நான் சொல்கிறத கண்மூடித்தனமாக என்ன பண்ணிடு, செஞ்சுடு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு ஆள் இருந்துட்டான்னா அவன் முழு சந்ததியையும் இல்லை 3 தலைமுறையையும் நான் ஆசீர்வதிக்க எனக்கு தடையே கிடையாது, எனக்கு தடையே கிடையாது. அவன் முழு சந்ததியை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு தடையே கிடையாது. அப்போ முழு இன்னைக்கு சந்ததியை ஏன் ஆசீர்வதிக்கப்படலை, இன்னைக்கு நானும் ஆசீர்வாதமாக இல்லை, என் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இல்லை, அடுத்த தலைமுறையும் ஆசீர்வாதமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லைன்றது ஒரு சில வயதான கூட்டங்கள், இல்லை இருக்கா இல்லை தெரியலன்றது ஒரு சில கூட்டம் இல்லையா? இப்போ நம்ம கூட்டம் வரும்போது இப்போ நம்ம தலைமுறை எடுத்தாக்க நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை பார்க்கலாம். ஆனால் இன்னும் பேரப்பிள்ளைகள் வாழ்க்கை என்ன செய்ய முடியல, நம்ம பார்க்க முடியல. ஆனால் நமக்கு முன்னோர்கள் என்ன செய்ய முடியும், நம்ம பேரப்பிள்ளைகள் வாழ்க்கையும் பார்க்க முடியும் இல்லையா? அவங்க பார்க்கலாம், நானும் ஒன்றும் பெருசாக தெரியல, என் பிள்ளைகளும் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல, என் பேரப்பிள்ளைகளும் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியல அப்படின்னா அவங்களை கர்த்தரை பின்பற்றுகிற விதத்தில் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. கர்த்தரை பின்பற்றுகிற விதத்தில் எங்கேயோ என்ன இருக்குது, எங்கேயோ சம் மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் ஏன் வந்துச்சுன்னா கர்த்தரை எங்கேயோ என்ன பண்ணிட்டாங்க, சரியான விதத்தில் பின்பற்றல. சரியான அர்த்தம், கண்ணை முடின்னு பின்பற்றலை. கர்த்தர் சொல்கிறாரா கண்ணை முடின்னு, நான் சொல்கிறேன் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாலும் கண்ணை முடின்னு செய்கிறார். யோபு கர்த்தர் என்ன சொன்னால் கண்ணை முடி என்ன பண்ணிகிட்டே இருக்கிறார், செஞ்சுட்டே இருக்கிறார். அனனியா மிசாவில் ஆசிரியர் 3 பேர் கண்ணு நெருப்பு முன்னாடி எரிந்து தூக்கின்னு போனவன் செத்து போயிட்டான். அந்த நெருப்பில் விழுறதுக்கும் என்னமா இருக்கிறான், ஆயத்தமாக இருக்கிறான். இதை கப்புவிப்பார், இதில் தான் நான் சாகன செத்தாதான் கத்திர ஆசைனா அதுக்கும் நான் ஆயத்தம், என்ன செஞ்சாலும் சரி அவர் சொல்கிறத நான் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் செஞ்சுட்டே இருப்பேன்னு கண்மூடித்தனமாக எனக்கு கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த கூட்டத்தை தான் முழு சந்ததியை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறேன்னா ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இதுக்கு 2 பேரை நான் எடுத்துக்காட்ட சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாமையும் லோத்தையும் எடுத்துக்காட்ட சொல்லி முடிச்சிடுறேன். ஆபிரகாம் யாரு? ஆண்டவர் சொன்னார்
அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அழைக்கும் போதும் அவர் எங்கே போகிறாருன்னு அவருக்கு தெரியாது. ஆதியாகமம் 12 அழைக்கும் போதும் அவருக்கு எங்கே அனுப்புறாருன்னு அவருக்கு தெரியாது இல்லையா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சேவன் சொல்கிறாரு, கல்தேயர் தேசத்தில் அந்த 16ஆம் மலை இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எங்கே இருந்தார்? ஊர் என்ற தேசத்தில் இருந்தார். அங்கே மகிமையின் தேவன் அவருக்கு என்ன பண்ணார்? தரிசனமாகி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்னார். உடனே அவர் அங்கிருந்து புறப்பட்டவர் எங்கே போகலைன்னா கானானுக்கு போகலை. எங்கே 16ஆம் மலை தங்கிட்டார். 11 ஆதியாகமம் 11 கடைசியில் பார்த்தீங்கன்னா தேராக அந்த 16ஆம் மலை என்ன செஞ்சிடறார்? மரிச்சிடறார் இல்லையா. தேராகு லோத்தையும் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே என்ன பண்ணிட்டாங்க? அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. இங்கே தேராக மரிச்சிட்ட பிறகுதான் உடனே ஆண்டவர் திருமணம் செய்கிறார். ஆபிரகாமை அழைக்கிறார் இல்லையா. முதல்ல அழைச்ச போதும் ஆபிரகாமுக்கு எங்கே அனுப்புகிறாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது இப்போ ஆண்டவர் அழைக்கிறார். என்னது? முதலாவது பரவாயில்ல வான சொன்னார். வான என்ன அர்த்தம்? நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நீ வாப்பா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? நீ போனிட்டார். உன் தேசத்தையும் இனத்தையும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் சொல்லாத ஒன்றை திரும்பவும் இங்கே சொல்லி என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஒன்றை சொல்லலை, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் அப்படின்றாரு இல்லையா. எங்கே? அப்போஸ்தலர் 7ல் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் சொல்லிட்டார் இல்லையா. ஆனால் ஆதியாகமம் 12:1 பார்த்தீங்கன்னா உன் தேசம் உன் இனம் உன் தகப்பனுடைய வீடுன்ட்டார் இல்லையா. அங்கே சொல்லாத ஒன்று சொல்லிட்டார், விட்டுட்டு போனார் இல்லையா. சரி விட்டு அங்கேயாவது பரவாயில்ல வாப்பானார், இங்கேயாவது போன்றார் இல்லையா. போனும்போது வழியில் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லை. எங்கன்னு இடம் எனக்கு தெரியாது, அந்த இடம் எப்படி இருக்கணும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார் அவர். அவ்வளோதான். அந்த தேசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்ச அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு நான் போகிறேன், கதை சொல்லிட்டாரு நான் போகிறேன். நேராக புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார் இல்லையா. புறப்பட்டு போன இவரை தான் தேவன் எப்படி வைக்க முடிஞ்சிச்சு? ஒரு பெரிய சீமானா கத்த வைக்க முடிஞ்சிச்சு இல்லையா. ஒரு பெரிய சீமானா வைக்க முடிஞ்சிச்சு. அதான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது முதல் பேரே ஆபிரகாம் பேரை தான் கத்தாடைய செய்கிறாரு, பயன்படுத்துகிறார் இல்லையா. மற்ற ஒன்று பயன்படுத்துவார்னா யார் பேர் படுத்துறா? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து நீட்டார் இல்லையா. அப்போ தாவீதினுடைய ஆபிரகாமுடைய பேரை எங்கே கொண்டு வந்துட்டாரு? புதிய ஏற்பாட்டில் முதல் இல்லையா. ஆண்டவராக இயேசுவாகவே இருந்தாலும் உன் ஆசீர்வாதம் இவர் மூலமாக தான் நீட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்து நீட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்து. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லுவார். கலாத்தியரில் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த சந்ததி கிறிஸ்து அப்படின்னுவார். அந்த சந்ததி கிறிஸ்து. அந்த சந்ததி யாரு? 16ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவேன்ட்டார். அந்த சந்ததி யாரு? ஈசாக்கு இல்லை, அந்த சந்ததி யாரு? இயேசுன்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்போ இயேசுவிற்கு பிள்ளை தான் ஆபிரகாம். ஆனால் இப்போ என்ன வந்துடுச்சு? ஆபிரகாமின் பிள்ளை தான் இயேசுனே சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு இல்லையா. அப்போ இவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தாலும் யார் மூலமாக தான் வரணும். அதனால தான் பேர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்போ எந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். லாசருவு கொண்டு போய் மரித்து கொண்டு போய் விட்டாலும் யார் மேலே தான் விடுவேன்? ஆபிரகாம் மடியில் தான் விடுவேன். சரி, எப்போ ஐஸ்வர்யவான் உனக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா கூட நீ யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆபிரகாம் கிட்ட தான் கேட்கணும் இல்லையா. தண்ணி வேணா கூட யார்கிட்ட தான் கேட்கணும். அப்போ உனக்கு தண்ணி வேணும்னா கூட உன் தாகத்தை தணிக்கிறது யார் தான்னா? ஆபிரகாம் தான். ஐஸ்வர்யனுக்கு தாகம் இல்லையா, ஐஸ்வர்யவானுக்கு தாகம். அந்த தாகத்தை தணிக்கிறது யாரு? அவன் இயேசுவை கேட்டிருக்கணும். ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என் தாகத்தை தனின்னு கேட்டிருக்கேன் இல்லையா. அவன் என்ன கேட்குறான்? இங்கே என்ன பண்ணுது? என் நாக்கு வறண்டு போச்சு, நான் தாகத்தால் என்ன பண்ணுறேன்? தவிக்கிறேன். இந்த ஐஸ்வர்யவன் என்ன பண்ணுங்க? தண்ணியை கையை இந்த லாசருபாக் தண்ணியில் கையை வச்சு அவன் விரலை தொண்டு என்ன பண்ணுங்க? என் நாக்கில் வைக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி 16ஆம் அதிகாரத்தில் யார் கேட்குறான்? ஐஸ்வர்யவான் கேட்குறான். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இல்லையா. லூக்கா பரம என்ன செய்கிறாரு? அந்த ஐஸ்வர்ய ஆபிரகாமை பார்த்து தகப்பனாகிய ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமேன்றார்.
அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, இல்லையா, இயேசுவேன்னு கேட்கல, என்ன சொல்றாரு, ஆபிரகாமேன்னு கேட்கிறார். அப்ப என்ன புரிஞ்சு போச்சு, என் தாகம் தனினா அது யார் மூலமா தான் முடியும், ஆபிரகாம் மூலமா தான் முடியும். அப்ப ஆபிரகாமுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான தலைமுறைக்கு கிடைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் கண்ணை மூடின கர்த்தரை பின்பற்றுவார். கண்ணை மூடிக்கிட்டு எதை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் வானா வராரு, போனா போறாரு, வெட்டுனா வெட்டுறாரு, விடுனா விடுறாரு, எதை பண்ணாலும் சரி. எப்பா என் பையனை போய் வெட்ட சொல்றதுக்கு போற, கத்தியை ஓங்குற, ஓங்கி வெட்டிட்டா என்ன பண்ண, ஓங்கி வெட்டிட்டா என்ன பண்ண, வெட்டுறதும் நல்லதுக்கு தான். என்ன சொன்னார்னா செய்யறேன், அவ்வளவுதான். அது நல்லதா கெட்டதா நான் ஆராய்ச்சி பண்ணவெல்லாம் விரும்பலப்பா, ஆராய்ச்சி பண்ணவெல்லாம் நான் விரும்பல, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அவர் சொல்றாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. அது காடாந்தாலும் பரவாயில்ல, அது மேடாந்தாலும் பரவாயில்ல, பள்ளமே இல்லைனாலும் பரவாயில்ல, பள்ளமே ஒண்ணுமே இல்லைன்னா, என் கண்ணுக்கு ஒரு நன்மையுமே இல்லைன்னு தெரிஞ்சா கூட கர்த்தர் சொன்னா செஞ்சிருவேன். கர்த்தர் சொன்னா அந்த எல்லைக்குள்ள ஆபிரகாம் வந்ததுனாலதான் ஆபிரகாமுடைய முழு சந்ததி தேவன் என்ன செய்ய முடியுதுன்னா ஆசீர்வதிக்க முடியுது. இந்த சந்ததி யார் வர முடியுது, இந்த ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கு, இந்த ஈசாக்குக்கு ஒரு யாக்கோப்பு, இந்த யாக்கோப்புக்கு ஒரு யூதா, ஒரு யூதாவுக்கு ஒரு இயேசு. இந்த யூத சந்ததி யார் வரணும், ஆண்டவராகிய இயேசு வரணும், இல்லையா. அப்ப என்ன பண்றாரு, உன் சந்ததி தான் என்ன செய்ய விரும்புறேன். அப்போ கலாத்தியர் பவுல் சொன்னாரு, அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு சொன்னாரு. எப்படி அந்த சந்ததி கிறிஸ்து வருது, ஒரு ஆபிரகாம், ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கு, ஈசாக்குக்கு ஒரு யாக்கோபு, யாக்கோபுக்கு ஒரு யூதா, யூதா சந்ததி யார் வராரு, இயேசு கிறிஸ்து உள்ள வரா, இல்லையா. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப ஆபிரகாமின் சந்ததி தான் ஆசீர்வாதம் தான் எல்லாருக்கும் கிடைக்குதுன்னா, ஏன் கிடைச்சது, ஆபிரகாம் காடுன்னு பார்க்கல, மேடுன்னு பார்க்கல, அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கல, கர்த்தர் சொன்னார செய்யற, அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னா, கர்த்தர் சொன்னார் செஞ்சதை இன்னொரு விதத்தை அவன் எப்படி என்ன மனநிலை செய்யறான்றத எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18-19 பார்த்தீங்கன்னா, அங்க எபிரேயர் அழகா இன்னும் கொஞ்சம் விளக்குறார். என்ன விளக்குறார் அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 பாருங்க பார்க்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஒப்பு கொடுத்தான், விளங்கும் என்று பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னா நான் எனக்கு பிள்ளை பிறக்கும் போது என் சரீரம் பலத்தையும் பிள்ளை பிறக்கல, என் சரீரம்லாம் செத்து போன பிறகு என் பிள்ளை என்ன பண்ணுச்சு, செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு பிள்ளைய கொண்டு வர முடியும்னா, செத்து போன சரீரத்துக்கு உயிர் கொடுக்க என் ஆண்டவரால முடியும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன இருக்குது, எங்க அப்பா மேல இருக்கு. அதனால அவர் என்ன சொன்னாலும் செய்வேன், அவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவேன், நான் செய்வேன். அதனால என் பிள்ளையை வெட்டுறது எனக்கு தயக்கமே கிடையாது. ஏன்னாக்கா நான் வெட்டி போட்டு அவனை எரிச்சிட்டு சாம்பலாக்க போறேன். இந்த சாம்பல்ல இருந்து கூட என்ன செய்ய முடியும், என் பிள்ளைய உயிரோடு எழுப்ப அவரால் முடியும். அதனால என் எனக்கு நல்லதா தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்வேன், நான் செய்வேன்ற எல்லையை நான் தாண்டிடுவேன். மாறாக என்ன, எனக்கு புரியுதோ புரியலையோ, என் கண்ணுக்கு நல்லதா தெரியுதோ தெரியலையோ, எனக்கு நல்லதா தெரியணும் அவசியம் கூட எனக்கு இல்லை. என்ன சொன்னாலும் சரி, அவர் சொன்னா கண்ணை மூடி என்ன பண்ணிட்டே இருப்பேன், நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்றது ஆபிரகாமுடைய ஒரு மெரிய கூட்டு. அதனாலதான் ஆண்டவர் 13ஆம் அதிகாரத்துல இப்படி ஆஸ்வதிக்கிறார். இப்படி பின்பற்றதுனால தான் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை இப்படி ஆஸ்வதிக்கிறார். எப்படி ஆஸ்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, 14 இந்த கூடமா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிறத எல்லாம் உனக்கும் ஏன் உன் சந்ததிக்கும் கொடுக்கிறேன். கண்ணை மூடி வந்தல்ல,
கண்ணை மூடி என்ன செய்யற? பின்பற்றல. வானா வந்த, போனா போனா, வெட்டுனா வெட்டுற, விடுனா விடுற, போப்பானா வேணா, இது வேணானா விடுற இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி தெரியலாம் எலியாசர் நல்ல மனுஷன், சரிப்பா இவனை எடுத்துக்கிறேன்னா அதெல்லாம் வேணாண்டா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. செய்யனாலும் முடிஞ்சு போச்சு, வேணானாலும் செய்யனாலும் அப்படியே செய்யற, வேணானாலும் அப்படியே விடுற இல்லையா? 15ஆம் அதிகாரத்துல இருந்து எலியாசர் இருக்கிறானேனார், அதெல்லாம் வேணாம் அவன் இருப்பான்னார். பத்தியா, அன்னைக்கு வாயை மூடினவர் தாங்க. வேண்டாப்பா அதெல்லாம் வேண்டாப்பானார். பத்தியா, எதெல்லாம் வேணாம், இந்த எலியாசர் பத்தியெல்லாம் பேசாத கம்மன் விட்டு அப்ப இருக்காமனார். பத்தியா, அப்ப வாயை மூடினவர் தான். சாகிற வரைக்கும் என்ன தரவே இல்லை, அந்த எலியாசர் பத்தி பேசவே இல்லை. ஏன்? கர்த்தர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அவர் பேச வேணான்னு சொல்லிட்டார், நான் பேச மாட்டேன். இதை பத்தி பேச வேணான்னு சொன்னார், என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன் இல்லையா? இது வேணான்ட்டார், அவ்வளவுதான், அதோட சரி. இது வேணான்னு சொன்னா அதோட சரி. ஏன்? அவர் சொல்றாருப்பா, அது நல்லதா கெட்டதுன்னு தெரியாதுப்பா, ஆனா சொல்லிட்டாருப்பா. எனக்கு அது நல்லதா கெட்டதான்னு ஏப்பா, கண்ணுக்கு தெரியவனா விட்டுட்டுப்பா, கண்ணுக்கு தெரியாது ஏன்பா பார்த்துக்கிற? கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு புரியுதோ புரியலையோ, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, நான் அதோட சரி. இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது? அப்ப அந்த 15ஆம் அதிகாரத்துல இந்த 3ஆம் வசனத்துல வாயை மூடினவர் தான் இல்லையா? 15:3 தான் வாயை மூடுறார் இல்லையா? பின் ஆபிரகாம், தேவன் எனக்கு புத்திர சனாதனம் மறலவில்லை. நாலாம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இதோட முடிச்சிட்டார். ஆபிரகாம் திருப்பதி என்ன பண்ணக்கூடாது, திருப்பதி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஆபிரகாம் சொன்னார் பத்தியா, நேரடியாக சொல்ல, மறைமுகமா சொன்னார், இது எனக்கு பிடிக்கல, பண்ணி பேசுறது எனக்கு பிடிக்கல பண்ணா, அப்படியே வாய மூட்டார் பாருங்க. இதுக்கு பிறகு பாருங்க, அவர் சாகர வரைக்கும் என்ன செய்வே இல்லை. கிட்டத்தட்ட இதுக்கு பிறகு 100 வருஷம் உயிரோடு இருக்கிறார். இதுக்கு பிறகு ஏன்னா இப்போ 75 தான் இப்போ அழைச்சாரு, 75 வருஷம் ஆச்சு, இப்போ 170 மறிக்கிறாரு. 100 வருஷம் என்ன செய்யவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்? ஒரே ஒரு முறை சொல்லிட்டாரு, இது பேசாத நாரு அவ்வளோதான், இதை செய்யாத நாரு அவ்வளோதான், இதை விடுனாரு விட்டா. பத்தியா, 100 வருஷத்துக்கு பிறகு கூட எப்பா தப்பித்த கூட என்ன பண்ணிடாத, நான் இல்லை என் பையனை கூட கொண்டு போயிடாத. ஏன்? கர்த்தர் அப்பே சொல்லிட்டாரு, அங்கே போகக்கூடாதுன்ட்டாரு, அதை விட்டுருன்னுட்டாரு. அதை விட்டதாவே இருக்கட்டும், என்ன பண்ணிடக்கூடாது, நான் இல்லை என் பிள்ளைய கூட கொண்டு போயிடாதுப்பா, நான் செத்து பண்ணி என் பிள்ளை கூட என்ன பண்ணிடாத, என் பிள்ளை கூட கொண்டு போயிடாது. ஏன்? கர்த்தர் சொல்லிட்டார், அவ்வளவுதான், வேணான்னிட்டார். வேணான்னு கர்த்தர் சொல்லிட்டார், வேணாம் அதோடதான், அது மேல மறு பேச்சா கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். கண்மூடித்தனமா ஆபிரகாம் என்ன செய்யறாரு, பின்பற்றுறாரு. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் கண்மூடித்தனமா என்ன பின்பற்றி வந்தல்ல, கண்மூடித்தனமா என்ன பின்பற்றி கண்ணை மூடி நான் கூட வந்தல்ல, அதனால ஒன்னே ஒன்று செய்யறேன், உனக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை கொடுத்துட்டாரு. திருப்பி அவர் திருப்தி ஆகலை. என்ன செய்யல அவருக்கு திருப்தி. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. என்ன படும்? இப்ப கொஞ்சம் மட்டும் தானே கொடுத்துட்டீங்க, போதாதா? நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு தான்ப்பான்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அது உனக்கு மட்டும் உன் சந்ததிக்கெல்லாம் என்ன பண்ணிடுவேன், நீ பார்க்க என்ன பார்த்தாலும் சரி, நீ பார்க்கறது எல்லாமே உனக்கும் சந்ததிக்கும் இன்னைக்கு இல்லை என்றென்றைக்கும் அவங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல. திருப்பி பார்க்கிறார், ஐயோ இன்னும் திருப்தி ஆகலை. என்ன சொல்ற? தேசத்தை நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்த திரி, நீ எங்க கால் வைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன். நீ எங்க கால் வைக்கிறியோ, ஏன்? கண்ணை மூடி வந்தல்ல, போனா உடனே கண்ணை மூடி போனல்ல, வேற யாரும் செய்ய மாட்டான், வேற யாருமே செய்ய. இன்னொருத்தன் சொல்றேன், வேற யாரும் செய்ய மாட்டான், வேற யாரும் அப்படி பண்ண மாட்டான். ஆனா நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக பேசாத பண்ணா அதோட அன்னைக்கு வாய மூடிட்டேன் இல்லையா? இது விட்டுருப்பானா அன்னைக்கு விட்டுட்டேன், இது வேணா பண்ணா அப்பவே விட்டுட்டு வந்துட்டேன். இப்படி கண்ணை முடியாது, இது பண்ணுனா உடனே போ பண்றேன், இப்போ அப்போ அதிகாலையில் எழும்பி அப்படி ஓடுறேன். என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணு மூடி செஞ்சல, அதனால உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்க எனக்கு தடையே இல்லை. ஆனால் இது கூட இன்னொருத்தன் வந்தான் இல்லையா, இவர் தான் லோத்து இல்லையா? அவர் தான் யாரு? லோத்து. ஸோ அவர் எப்படி என்ன பார்க்குறாரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். 8வது வசனத்துலேருந்து 13:8, ஆதியாகமம் 13:8 ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். உனக்கு முன்னால இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். என்ன பண்ணியிருக்கணும்? எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? உங்க கூட வந்தேன்ல, அவ்வளோதாங்க, உங்க கூட இருக்கிறேன்ப்பா, எங்கெல்லாம் போகும் அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா?
உடனே தலைவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? அப்பொழுது லோத்து, இதுதான் பிரச்சனையே, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்திருக்கிறதாக கண்டான். இல்லையா? அது எப்படி தெரியுதா? எகிப்து தேசத்தை போலவும் ஏதேன் கர்த்தருடைய தோட்டத்தை போல என்னது. அப்ப கண்ணை எடுத்து பார்த்தா எகிப்து கூட எப்படி தான் தெரியுது? கர்த்தருடைய தோட்டம் போல தான் தெரியுது. அது எகிப்து தான். அது ஆனா எகிப்து எப்படி தெரியுதா? எகிப்தை போலவும் கர்த்தர், அது தேவனை கொடுத்த ஆசீர்வாதம் மாதிரியே தெரியுதான். இல்லையா? இவர் எதை பார்த்தா முடிவெடுப்பாரு? கண்ணுக்கு நல்லதா இருந்தா செய்வார். கண்ணை எடுத்து பார்க்குற, அப்படியே சுற்றி பார்க்குறார். எது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா இதுதான் என்ன இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தார். இல்லையா? எது நல்லா இருக்குதுன்னு அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதை அவன் செஞ்சான். பார்த்தியா? இதுதான் அவனுக்கு வந்த கேடு. ஏன் இந்த முழு சந்ததியுமே இல்லாமல் போயிடுச்சு? ஆபிரகாம் சந்ததியை போல லோத்தின் சந்ததியும் வந்திருக்கணும். ஏன்னா லோத்து யாரு? நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லி பேதுரே சொல்லிட்டார். இல்லையா? நீதிமானாகிய லோத்து பாவரு. அப்ப ஆபிரகாமும் நீதிமானதான் சொல்லுது, லோத்தையும் நீதிமானதான் சொல்லுது. அப்ப ஆபிரகாம ஆஸ்வச்சது போல யாரையும் ஆஸ்வச்சிருக்கணும்? லோத்தையும் ஆஸ்வச்சிருக்கணும். ஆனா லோத்துக்கு கண்ண மூடின்னு பின்பற்றக்கூடிய அனுபவம் இல்லாம போயிடுச்சு. அவர் நம்ம என்ன 1000 சொன்னாலும் என்ன பார்ப்பாரு? நமக்கு நல்லதா தெரியுதான்னு பார்ப்பாரு. அவருக்கு நல்லதா தெரிஞ்சா அவர் செய்வார். சொல்றதா இல்லை, அவருக்கு என்ன நல்லதா தெரியுதோ அதை தான் அவர் செய்வாரு. அப்படி தெரிஞ்சதை எங்க போனாரு? சோதோமில கூடாரம் போட்டாரு. அப்புறம் சோதோமில வீடு கட்டினாரு. கொஞ்ச நேரத்தில் மனைவி உப்பு தோணானா, 2 பிள்ளைகள் இல்லாம போயிடுச்சு, தலைவரும் இல்லாம போயிட்டாரு. 19ஆம் அதிகாரத்துக்கு பிறகு லோத்துவின் குடும்பத்தை தேடின பைபிள்ல இல்லை. அடையாளம் தெரியாம போயிட்டாங்க, அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. அற்புதமா வாழ வேண்டிய சந்ததி, ஆசீர்வாதமா வாழ வேண்டிய சந்ததி அடையாளம் தெரியுமா போயிடுச்சு. ஏன் தெரியுமா? கண்ணை முடின்னு பின்பற்றுவதற்கு லோத்துக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. லோத்து எப்படி தான் பாப்பா? 1000 பேர் சொன்னாலும் எனக்கு அது நல்லதா படணும். எனக்கு அது லோத்து என்னது? அவ கண்ணை அப்படியே சுற்றி பார்த்தா. இல்லையா? நீ நம்ம தேசமெல்லாம் உனக்கு முன்னாடி இருக்கு, அப்படியே எல்லாம் அப்படி பார்க்குறா. பார்த்தா எது நல்லதா தெரியல, எந்த இடமும் நல்லதா தெரியல. இல்லையா? ஆனால் ஆபிரகாம் கிழக்க மேற்க நடந்து தெரியுன்னு சொன்னாரு. எது நல்லதா தெரிஞ்சவருக்கு? எதுவுமே நல்லதா தெரியல. நீங்க சொல்றீங்க போற, அவ்வளவுதாங்க. நீங்க சொல்றீங்கன்னா செய்யற, அவ்வளவுதாங்க. நீங்க சொல்றீங்க அதனால பண்றேன், அது எனக்கு தேவையே கிடையாதுங்க. அது நல்லதா, அதெல்லாம் உன்னை கிட்ட சொல்லாதீங்க. நீங்க சொல்றீங்கன்னா செய்யறேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன், அவ்வளவுதானே தவிர அனுப்புறாங்க இது நல்லா இருக்கும், நான் நல்லது கெட்டதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அவர்கிட்ட இந்த நல்லது கெட்டதெல்லாம் இவரோட ஆண்டவர் வந்து ஆபிரகாம் இது நல்லா இருக்கும் நீ செய்யறியா அப்படின்னு கேட்டா சொல்லியிருப்பார். ஆண்டவர் இந்த நல்லது கெட்டதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன், நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். என்கிட்ட ஒன்னே கிட்ட பேசாதீங்க ஆண்டவரே, நீங்க இதை செய்டான்னு சொல்லுங்க நான் செய்யறேன், அவ்வளவுதான். மறு பேச்சு என்கிட்ட கிடையாது. அது எனக்கு நல்லதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது கெட்டதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது நல்லதா கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ண அவசியமே எனக்கு இல்லை. நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? இந்த முதல் நாள் எதிர்பார்க்கறது கண்மூடித்தனமான பின்பற்று. உன் முழு சந்ததியை உன்னை ஆஸ்வதிப்பேன், உன் முழு சந்ததியை நான் ஆஸ்வதிப்பேன். கண்மூடித்தனமா பின்பற்றிடு. லோத்த போல இது நல்லா இருக்குமா, இது கெட்டதா இருக்குமா, உன் மனிதர் என்ன பண்ணாத, யோசனை பண்ணி உனக்கு நல்லதா பட்டா செய்யறதும், உனக்கு நல்லதா தடலைனா விடுறதும், இப்படிப்பட்ட பின்பற்றுதல் என்ன செய்யாதுன்னா உன்னை ஆஸ்வதிக்க தோணாது. ஆனால் கண்மூடித்தனம் பின்பற்ற ஒருத்தர் பார்த்து என்ன செய்யறாருன்னா ஆஸ்வதிக்கிற சொல்றான், அளவு கடந்து ஆஸ்வதிக்கிறா, சந்ததி முழுசு ஆஸ்வதிக்கிறா. உனக்கு மட்டும் இல்லை, உன் முழு சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி. இந்த ஆஸ்வாதம் என்ன செய்ய முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் எடுக்கவும் முடியாது. ஆனால் நல்லதுன்னு பார்த்து போனாரு. ஒரு ஆஸ்வாதம் என்ன செய்ய முடியல, லோத்தால எடுக்க முடியல. கையை மட்டும் கையும் ஆளும் கையுமா வெளியே வந்தாரே தவிர ஒரு ஆஸ்வத்தை கூட என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. ஆனால் ஆபிரகாம் ஆஸ்வத்தை ஒரு நபர் கூட கெடுக்க முடியல. லோத்தின் ஆஸ்வத்தை ஒரு ஆஸ்வத்தை கூட லோத்து என்ன செய்ய முடியல, அவர்கள் எடுக்க முடியல. ஆனால் ஆபிரகாம் ஆஸ்வத்தை ஒரு ஆஸ்வத்தை கூட கெடுக்க முடியல. ஏன் தெரியுமா? கண்மூடித்தனமா கர்த்தரை பின்பற்றணும். இன்னைக்கு நமக்கு நல்லதா பட்டா இல்லை, நமக்கு நல்லதா கடன் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றா, கண்ணை மூலமா செய்யக்கூடிய நபராக இருந்தா நம்முடைய முழு சந்தை ஆஸ்வதிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கண்படி ஜபிக்கலாங்களா? காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே, கர்த்தரின் பின்னே
போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. அந்த கர்த்தருக்கு பின்னாடி போறதுனால சீயோன் வாசியே தளராது, அழைத்தவர் என்றோ உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராது, அழைத்தவர் என்றோ உண்மையுள்ளவர். நீ கர்த்தரை பின்பற்றுகிறதை அன்பின் தேவன் மறக்க மாட்டான். அன்பின் தேவன் மறக்க மாட்டான். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றான். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றான். காடானாலோ மேடானாலோ, காடானாலோ மேடானாலோ, கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலும் மேடானாலும் நான் கர்த்தருக்கு பின்னாடி போவேன். அவன் நடந்து போன பாதை எனக்கு கஷ்டமா இருந்தாலும் இஷ்டமா இருந்தாலும் நான் செய்வேன். எனக்கு செய்ய சொல்றத எனக்கு கஷ்டமா இருந்தா கூட நான் செய்வேன். எனக்கு சில நேரத்தை வருத்தமா கூட தோணலாம், ஆனால் நான் செய்வேன். ஏன்? கர்த்தர் சொல்றாரு. எனக்கு அது புரியுதோ புரியலையோ, எனக்கு அது தெரியணும் அவசியம் கூட எனக்கு இல்லை. கர்த்தர் சொன்னார், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னார், அவ்வளவுதான். கண்ணை மூடிக்கின்னு கர்த்தரை பின்பற்றுகிறது ஆபிரகாம். கண்ணுக்கு தெரிஞ்சா பின்பற்றுறது லோத்து. ஒரு சந்ததிய அடையாளமே இல்லாம போயிடுச்சு. ஆனா ஒரு சந்ததிய ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் கொடுத்துச்சு. ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் பெற விரும்புறியா? அடையாளமே தெரியாத போக விரும்புறியா? நமக்கு சொல்லப்படுகிறது நமக்கு நல்லதா தெரிஞ்சாதான் நம்ம செய்யணும் அவசியம் இல்லைங்க. எனக்கு அது நல்லதா தெரிஞ்சாதான் நான் செய்வேன். தயவு செய்து இந்த காலை வேளையில, இந்த முதல் நாளில அந்த எண்ணத்தை மாற்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்னால் முடிஞ்சா செய்வேன், எனக்கு நல்லதா தெரிஞ்சா செய்வேன், எனக்கு ஆனா செய்வேன். அது எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சொல்றா செய்வேன், அவ்வளோதான். அது கெட்டதா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. சாத்ராக் மேஷக் ஆபேத் சொன்னாங்க, இந்த நெருப்போட நாங்கள் எரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இதுதான் செய்வேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்வேன், அவ்வளோதான். என் தோல் முதலான அழுகி போயிட்டா கூட கர்த்தர் சொன்னாரு, இதை நான் செய்வேன், அவ்வளோதான். கர்த்தர் சொல்லிட்டார், அவ்வளோதான். எனக்கு வம்சமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் சொன்னார், நான் செய்வேன், அவ்வளோதான். கர்த்தரை கண்மூடித்தனமா பின்பற்றின ஒரு நபர் கூட ஆசீர்வாதத்தை இழந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் கர்த்தரை கண்மூடித்தனம் பின்பற்றாத ஒரு நபர் கூட ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் சரித்திரம் இல்லை. நீ எந்த சரித்திரத்தை கூட வர விரும்புற? நீ நானும் மட்டும் நீங்க கர்த்தரை கண்மூடித்தனமா பின்பற்றிட்டோம்னா நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு தடையே இல்லை. நம்மை மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிகளையும் நான் கர்த்தரை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உன் சந்ததியும் நான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். எனக்கு தேவன் முதல் நாளில் கர்த்தர் நம்ம தீர்க்கமாக சொல்றது, உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசலை. தேவ சமூகத்தை காத்திருக்கிறோம். பரிசுத்த பிதாவே, எனக்கு அர்ப்பணிக்கிறோம். கண்மூடி நாங்கள் பின்பற்றுவோம்ப்பா. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் அப்படியே செய்வோம். ஏன்னா என்ன சொன்னாலும் அது எங்கள் நன்மைக்கு இருக்குன்றது எங்கள் ஆணித்தரமான விசுவாசம். எங்கள் ஆணித்தரமான விசுவாசம். நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் அது எங்கள் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். அதில் எங்களுக்கு தீமையே வராது என்பது வேதத்தில் மட்டுமல்ல, இத்தனை வருடங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் அனுபவித்த ஒன்று. ஆனால் எங்கள் கண்ணுக்கு நல்லதாக இருந்தான்றதை பார்த்து பார்த்து செஞ்சதுனால நாங்கள் பட்ட வேதனைகள் போதும், நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் போதும், நாங்கள் அடைந்த இழப்புகள் போதும், அடைந்த நஷ்டங்கள் போதும். பார்த்து பார்த்து செஞ்ச லோத்து எல்லாத்தையும் நஷ்டப்பட்டார். ஒன்றத்தை கூட லாபத்தை பார்க்க முடியல. வீட்டில் நஷ்டம், தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் நஷ்டம், மனைவி பிள்ளைகளுக்கு நஷ்டம்,
எல்லாத்துலேயுமே நஷ்டத்தை பார்த்தாரு. ஆனால் பார்க்காம செஞ்ச ஆபிரகாம் எல்லாத்துலேயுமே ஆசுவத்தை பார்த்தாரு. பார்க்காம செஞ்ச ஆபிரகாம், அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, கர்த்தர் சொன்னா செய்கிறப்பான்னு பார்க்காம செஞ்ச ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆசுவத்துக்கு பார்த்தாரு. ஆனால் நல்லதா கெட்டதான்னு பார்த்து செஞ்ச லோத்து எல்லாத்துலேயும் நஷ்டப்பட்டாரு. நான் நஷ்டப்பட விரும்பலை. இது வரைக்கும் நான் பட்ட நஷ்டம் போதும், இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் போதும், இது வரைக்கும் நான் பட்ட வேதனை போதும். நான் நல்லதை கண்ணை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் சொன்னால் அடுத்த நிமிஷத்தை செய்வேன். எனக்கு புரியுதுன்னு அவசியம் இல்லை, எனக்கு நீங்கள் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, எனக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாமட்டாலும் சரி, எனக்கு நல்லதாக படாமட்டாலும் சரி, நீங்கள் சொன்னானா செய்வேன், நீங்கள் சொல்லிட்டானா செஞ்சிருவேன். என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அப்படி அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பார்க்க செய்யுங்க சாமி. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பார்க்க செய்யுங்க. ஒன்றுத்தில் கூட ஆசீர்வாதம் பார்க்க மறந்துடக்கூடாது. எல்லாவற்றிலும் இந்த காலை வேளையில், இந்த முதல் நாளில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை காண செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை காண செய்யுங்க. ஒன்றில் கூட இழப்பை பார்க்க விட்டுறாதீங்க. ஒன்றில் கூட இழப்பை பார்க்க விட்டுறாதீங்க. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி செய்யுங்க. அப்படியே செஞ்சு ஆஸ்வதிக்கிற உன்னத கிருபைக்காய் நன்றி. கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம், நடத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்படி ஊழியர்கள் கடமை செஞ்சுருக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னியும் இன்னும் நாங்கள் நேர்த்தியாக செம்மையாக செய்வதற்கு அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிச்சு பாதுகாத்துக்கோங்கப்பா. தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்குற நடத்தும். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செஞ்ச சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம்.